இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. என்னம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சா? எடுத்து வச்சாச்சு தம்பி. பொண்ணு பார்க்க தானே போகிறோம், சும்மா ஒரு தாம்பளை தட்டு எடுத்துகிட்டு போனால் போதும்ல, பூ பழம் வெத்தலை பார்க்கலாம். என்னம்மா உங்களுக்கு தெரியாதா எனக்கு எதுக்கு இருக்கீங்க? இல்லை தம்பி, இருந்தாலும் இப்போலாம் முறை இருக்குது நிறையா, அதாவது இஷ்டத்துக்கு தான் செய்யுதுவோ. அந்த மாதிரி நீ ஏதாவது 2 3 தட்டு எடுத்துகிட்டு போனோம்னா சொல்லு, நல்லா இருக்காதேன்னு பார்க்குறேன். அதெல்லாம் வேணாம்மா, ஒரு தட்டு எடுத்துகிட்டு போனால் போதும். பசங்களாம் எங்கே கிளம்பிட்டானுங்களா? என் பேரனுக்கு பிடிச்ச பிள்ளை கிளம்பாம இருப்பானா? சிட்டா கிளம்பிட்டானே. ஏதோ பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சா சரிதான். அதே மாதிரியே இந்த சின்னவனுக்கும் அமைஞ்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சது. பார்ப்போம் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கானோ, இல்லை அவன் தலையெழுத்து எப்படி இருக்கோ யாருக்கு தெரியும். சரிம்மா, மணி அடிச்சு கிளம்புவோமா? நல்ல நேரத்துல போவோம். சரிங்க. ஏற்றினாடே நெஞ்சு ஊடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க காதல். டே அண்ணா இருக்கியாடா? டே அண்ணா. சொல்லுடா அஜய், என்ன? இல்லை, நாங்கள் இல்லாமல் கற்பனை உலகத்தில் தனியாக அண்ணியை பார்க்க போயிட்டு போலியே. அப்படிலாம் இல்லைடா. அப்புறம் வந்து 10 நிமிஷம் ஆகுது, நாள் முன்னாடி நிற்கிறது கூட உனக்கு தெரியல. அந்தளவுக்கு என்னத்தை யோசிச்சுட்ருக்க? டே, நேற்று நைட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? அடப்பாவி, எப்பட்றா? அவங்க என்ன சொன்னாங்க? அவளுக்கு ஓகேன்னு தெரிஞ்சு தானடா நான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன். சரி, அப்புறம் இன்றைக்கி கதை என்ன? அவளுக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். விக்ரம் யாருன்னு இன்றைக்கி தானே பார்க்க போகிறா. ஓ அப்படி. ஆமாண்டா, என்ன பண்ணுறது தெரில, ஒரே நர்வஸாக இருக்குது. மாஸ்க் வேறு மறந்துடக்கூடாதுன்னு அவளுக்கு போய் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உண்மையை சொல்லணும். இப்போ நீங்கள் எப்படி பொண்ணு பார்க்க வருவீங்க? மாஸ்க் போட்டுட்டு தான் வருவேன். அம்மாட்ட கேட்டால் இன்ஃபெக்ஷனாக இருக்குமா, அங்கே போய் கட்டிக்கலான்னு சொல்லுவேன். நல்ல ஐடியா, அப்படியே வாங்க. எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? வராதுன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கும். சரி வா கிளம்புவோம். சரி நீ கிளம்பி, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு. இந்த டைமில் என்னடா? அதான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போக முடியலையே, உன் வேலையாக போகிறேன் வெளியில். எப்போ வருவான்னு தெரியல, அதான் பார்த்துக்க சொல்லிட்டு வரேன். பார்த்துக்க சொல்லிட்டு வரியா, இல்லை பார்க்க முடியாதுன்றதை சொல்லிட்டு வரியா? அண்ணன் மாதிரியாடா பேசுகிற, நீ தம்பி மாதிரியாடா நடந்துக்கிற. போடா தயவு செஞ்சு கிளம்புடா. போகிறேன் தம்பி, ஆனால் சீக்கிரம் பேசி முடிச்சிருவான்னு. அவ்வளவு அவசரம், போகிறேன். என்ன காலையிலே ஃபோன் அடிக்கிறாரு? சரி பேசுவோம். ஃபோன் எடுத்தால் பேசணும், அதை விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தா நீ ஃபோன் எடுத்தே இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? செகண்ட் போதில்ல, அப்போ ஃபோன் எடுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் வாய் தானே. இருந்துட்டு போட்டோம். ஆமாம், காலையில் எனக்கு எதுக்கு ஃபோன் அடிச்சிருக்கீங்க? இல்லை ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். இன்றைக்கி நான் வரமாட்டேன், மெயிலாம் சென்ட் பண்ணல, அதை பார்த்து சென்ட் பண்ணிட்டேன்னு. ஏன் வர மாட்டீங்க? என்ன சீரியஸாக கேட்குறா? அப்போ இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆக்கிடுவோம். ஏன் வரலன்னு கேட்டேன், கேட்டுச்சா? ஆமாம், நான் வந்தால் உனக்கு என்ன, வரலன்னா உனக்கு என்ன? பிகாஸ் நான் வரலனா தான் நீ ஜாலியாக இருப்ப. அப்படி இருக்கும்போது நான் லீவுன்னு சொன்னேன், இந்நேரம் நீ துள்ளி குதிச்சிருக்கானாமா? நீங்கள் சொல்கிற மாதிரி அதான் உண்மை, நான் துள்ளி குதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஏன் வரல திடீர்னு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏன் சரியில்லைனா நீ வந்து பார்த்துப்பியா? திமிர் தான் இதுக்கிட்டலாம் கேட்குறேன் பாரு. சரி டென்ஷன் ஆகாத. காலையிலே நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட பொண்ணு பார்க்க போகிறோம், அதான் இன்னைக்கு வர முடியல. பொண்ணு பார்க்க போகிறீங்களா? ஆமாம், பொண்ணு பார்க்க போகிறோம். வயசாகிட்டே போதில்ல, அப்புறம் பொண்ணு பார்த்து தானே ஆகணும். அப்பா அம்மா வேறு ஆசைப்பட்றாங்க வீட்டில் மருமக வரணுன்ட்டு, அதான் சரின்னு காலையிலே கிளம்பிட்டோம். என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாரு? என்னவா இருக்கும்? ஏய், என்ன காதில் வந்துச்சா இல்லையா? விழுந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா? நான் ஏன் சொல்லணும்? ஆமாம், நீ தான் சொல்லணும். நான் நல்லா இருக்கணும்னு பண்ணி நினைக்கலையா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரி போய் பொண்ணு பார்த்துட்டு வந்து வர முடிஞ்சு ஆஃபீஸ்க்கு வரேன், இல்லைனா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னா. சரி வச்சிருவா. உண்மையாகவே பொண்ணு பார்க்க போகிறாரா? ஆமாம், அவர் போனால் நம்பவே ஃபீல் பண்ணணும். இசை ஏற்கனவே சொல்லிட்டேன் அதிகமாக ஆசைப்படாதன்னு, திரும்ப நீ பண்ணிகிட்ருக்கேன்னு. இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கே. அப்செட் தான் ஆகிட்டா, இன்றைக்கி ஃபுல்லாக சோகமாகவே இருப்பாள். சரி பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து என் கூடவே தானே இருக்க போகிறா.
ரெண்டு பேரனுங்களையும் இப்படி பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா, என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. சரி கிளம்புவோமா? ரெண்டு பேரும் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இதே மாதிரியே இருக்கணும். சரிங்க பாட்டி. சரி எல்லாரும் கிளம்புங்க, பொண்ணு வீட்டில் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், எங்கள் அண்ணன் வேற அண்ணி ரொம்ப காக்க வைக்கக்கூடாதுன்னு அவசர அவசரமாக கிளம்பியிருக்காரு. டேய் சரி வீடுனா பார்த்துப்போம். வாங்க வாங்க எல்லாரும் எல்லாரும் வாங்க. வாங்க. வரம்மா, நம்ம வீடு தானே, என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம். எல்லா நேரத்துக்கு வந்துட்டுமா? அதெல்லாம் வந்துட்டீங்க சம்மந்தி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் சம்பந்தி, இன்னைக்காச்சும் நீங்கள் வேறு ட்ரெஸ் போடலாம். என் வாழ்நாள் முழுவதும் என் டாக்டர் பணியிலேயே நான் இருப்பேன், டாக்டர் பணியிலேயே நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளேன். என்ன செம ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல, சூப்பராக இருக்கும் போ. டே அண்ணா, உன் மாமனார் அல்டிமேட்டா. எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, உங்க மாப்பிள்ளை பின்னாடி நிற்கிறாரு, அவரை பார்க்கலையா? மறந்துட்டோம். வாங்க தம்பி, நீங்களும் வாங்க தம்பி. வரோம் ஆண்டி. சின்ன மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. 2 பொண்ணாக இருந்ததுன்னா ஜோடியாக அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். என்ன பண்ணுறது, அந்த காலத்திலே ஒரு பொண்ணு போதும்னுட்டா என் பொண்டாட்டி. அது சரிதான். இவன் கல்யாணத்தை பேச வந்து என் கல்யாணத்தை முடிச்சு விட்ருவோம் போல் இருக்கே. அங்கிள் ஃபஸ்ட்டு அண்ணன் பண்ணிக்கிட்டோம், அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஓ அப்படிங்களா, சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். மாப்பிள்ளையா? ஆமாம், அவர் பெரிய மாப்பிள்ளை, நீங்கள் சின்ன மாப்பிள்ளை. அது சரி. அப்புறம் மாப்பிள்ளை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். என் பொண்ணும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தம்பி, நான் உங்களை சீதா கல்யாணத்தில் பார்க்கும்போது கூட யாரோ இவருன்னு நினச்சேன். அப்புறம் இவர் தான் சொன்னார், டாக்டர் விக்ரம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஆமாம், ராம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் சின்ன வயசில் ஒன்றா தான் ஸ்கூல் படித்தோம். அப்போலேருந்தே அவன் எனக்கு ஃப்ரெண்டு. காலேஜ் மட்டும்தான் வேறு வேறு அப்படியே மாறிட்டோம். ஓ அப்படிங்களா? அப்படியா, அதான் சொன்னாங்க, அந்த மாசமாக இருக்குமே ஒரு பிள்ளை சாருமதி, அவங்க வீட்டுக்காரர் போலீஸாக இருக்கார்ல, அந்த தம்பி, நீங்கள் ராமு எல்லாம் ஒன்றா படிச்சிங்கன்னு சொன்னாங்க அஞ்சலக்கா. ஆமாம், நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் படித்தோம். என்ன இன்னும் நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? அத்தை மாமான்னு உரிமையாக கூப்பிடுங்க. கூப்பிட்றேன், டக்குன்னு வரல. அதெல்லாம் போக போக பழகிடும். கூப்பிடுங்க தம்பி. சரிங்க மாமா. அப்பா அப்பா அப்பா, டாக்டர் விக்ரம் என்ன மாமா அப்படின்னு கூப்பிட்றது என் காதில் தேன் வந்து பாய்கிறது. அப்பப்போ இந்த ஆள் வேற ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, எப்படியோ என் அண்ணனுக்கு மாமியார் வீட்டுக்கு வந்தால் டைம் பாஸ் இருக்குது. சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க, எனக்கு ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு அப்படியே அம்மா காரில் திங்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ போய் ஃபோன் பேசிட்டு வாயா, தம்பி போய் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவான், நீ எடுத்துகிட்டு வர வேணாம். சரிம்மா. எதுக்குடா இப்போ இப்படி ஓடி வர? மாப்பிள்ள வந்துட்டாரு தெரியுமா? சூப்பரா இருக்காரு. அவன் சூப்பராக இருந்தா எனக்கு என்ன, சூப்பராக இல்லைன்னா எனக்கு என்ன? ஏன் மாப்பிள்ள வந்துட்டாரான்னு தெரியலையே. ஓ மாப்பிள்ளையா? ஓ மாப்பிள்ள தான்க்கா வந்துட்டாரு, நல்லா இருக்காரு. ஏன்க்கா கடைசியில சீதாக்கா கல்யாணத்துக்கு போய் உன் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன், அங்கே ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு வந்துட்டேன். டேய், ஓவராக பேசுகிறேன்னா நான் ஒன்றும் பார்க்கலையே. இவன் யாரை பார்த்துட்டு ஓளறான்? ஒருவேளை கார்த்திக் ஏதாவது வந்துட்டாரோ? எனக்கு இந்த மாமாவை அப்பவே பிடிக்கும்க்கா, நல்லா ஜாலியா பேசுவாங்க. ஆனா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலக்கா. பள்ளியிற்கு ஒரு அரை விட்டக்கா, ஆனா இப்ப அவரையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. இவன் கன்ஃபார்மாக கார்த்தியை பார்த்துட்டு தான் ஓளறான்னு நினைக்கிறேன். டேய் தம்பி, யாரை பார்த்த? அதான்க்கா முத உன்னை பஸ் ஸ்டாப்ல பார்த்து பலர் நேரம் விட்டு பஞ்சாயத்தாச்சு, அவர் தான் வந்திருக்காரு. வேற யாரும் வரலையா? அவர் தானக்கா வருவாரு, வேற யார் வருவா? என்ன ஓளறான்? ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். சரிடா தம்பி, நீ போ, நான் வரேன். என்ன கூப்பிடுறாங்கக்கா, காஃபி கொடுக்கணும் மாமே மாப்பிள்ளைக்கு. வரி அண்ணா. வரேன், நீ போ. கல்யாணத்துக்கு போய் அக்காவுக்குலாம் கல்யாணம் நடக்குது, நம்மளுக்கு ஒரு ஃபிகர் செட் ஆக மாட்டேங்குமா? சிலப்படி சொல்லு, என்ன ஃபோன்லாம் பண்ணுற? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி இருக்கேன்னு தெரியலையே செல்லம், வந்து பார்த்தா தான் தெரியும். என்ன ஃபன் பண்ணின்னு இருக்கியா? வெளியில எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆமாம் செல்லம், நானும் வந்துட்டேனே. ஆமாம், என் தம்பி சொன்னான் உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டு. என்னது, உன் தம்பி சொன்னானா? ஐயோ, என்ன சொல்லி வச்சான்னு தெரியலையே. ஆமாம், என்ன சொன்னான் உன் தம்பி? சீதாக்கா கல்யாணத்தில் பார்த்தோம்ல, நீ கூட அடிச்சியக்கா, அந்த மாமா வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். ஆமாம், நான் வந்திருக்கேன்ல, அப்புறம் அதான் சொல்லுவான். நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ விக்ரம் ஃபேமிலி அவங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏய் என்ன? உங்கள் அப்பா கிட்ட எல்லாம் பேசியாச்சு. உங்கள் அப்பா என் பொண்ணு வந்து முடிவு சொல்கிறேன்னு சொல்கிறாரு, வந்து சொல்கிறியா? பயமா இருக்கு. லவ் பண்ணும்போது பயந்தா முடியுமா? வா சீக்கிரமாக வந்து பதில் சொல்லு, மாமா தான் பிடிச்சிருக்குன்னு. அது யாரு?
அடியே நான் தான் அது. சரி ஓகே, நான் ரொம்ப நேரம் ஃபோன் பேசல, நீ வாண்ணா சீக்கிரமா. என்ன சொல்கிறான் இவன்? ஒன்றும் விளங்கல. போய் பார்ப்போம். ஏனடா நீ என்னை இப்படி ஆக்குன? காதலா ஏட்டி அக்ஷயா, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேங்க்கா. மாப்பிள்ளை எல்லாம் வந்துட்டாங்களா? ஏண்டி சொல்லவே இல்லை பற்றி அக்கா கிட்ட இந்த பையலை லவ் பண்ணுறேன்னு. அக்கா கதையே வேற, நீங்கள் வேற என்னை வச்சு காமெடி பண்ணாதீங்க. இந்த காலத்தில் பிள்ளையெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குதோ, ஒரு கல்யாணத்துக்கு போய் இன்னொரு கல்யாணம் முடிவாயிடுச்சு. என்னக்கா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? எது எப்படியோடி மாப்பிள்ளை சூப்பராக இருக்காரு. சரி வா, உன்னை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. காப்பி கொடுக்கணுமா மாப்பிள்ளைக்கு? அவனுக்கு கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன? ஏட்டி என்ன சொல்லுற? ஒன்றும் இல்லைக்கா, வரேன். ஆனால் அக்ஷயா, உன் செலெக்ஷன் சூப்பர் தெரியுமா? டாக்டரையே பிடிச்சிருக்கியே. அக்கா நீங்கள் வேற கம்முன்னு இருங்கக்கா. ஆமாம்மா, நீ டாக்டருக்கு படிச்சிருக்க. இன்னும் குறைவாக பார்த்துருந்தா என்ன ஆகிறது? டாக்டர் பிள்ளைக்கு டாக்டர் பையன் தான் சரி வருவான். அப்படி பார்க்கும்போது உங்கள் 2 பேருக்கும் கரெக்டாக தான் இருக்கும். அக்கா ஆனால் இந்த சேலை இல்லை. நீ அக்ஷயா சூப்பராக இருக்கடி. மாப்பிள்ளை பார்த்த உடனே உன்னை பிடிச்சிருக்குன்றவர். ஆமாம், இனிமேல் பிடிச்சிருக்கலன்னு சொல்லி என்ன ஆக போகுது? அதை 2 பேரும் ஆல்ரெடி பேசி முடிவு பண்ணிட்டீங்களே. இப்போ இருக்கிற பிள்ளைவெல்லாம் சேலையை கூட பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனு கூட சொல்லி வச்சு தான் கட்டுது. நீனும் மாப்பிள்ளையும் ஒரே கலர் துணி போட்டிருக்கீங்க. அட ஆமாம் உமா, நானே இப்போ தான் பார்க்குறேன். அடுத்து என்ன நடக்க போதோன்றதை நினச்சா எனக்கு அடி வயிறு கலங்குது. இவங்க 2 பேர் வேற என்ன வச்சு ஃபன் பண்ணின்னு இருக்காங்க. ஏம்மா சிட்டு, உமா பொண்ணை கூட்டு வாங்கம்மா. ஒவ்வொரு உங்கள் அம்மா வேற கூப்பிட்டுட்டாங்க, வா போவோம். அக்கா நான் வரலக்கா. இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா ஆகுமா? வா போவோம். ஐயோ பயமா இருக்கே, போய் நான் என்னத்த சொல்லுவேன்? என்ன மாப்பிள்ளை திடீர்னு மாஸ்க் போட்டிருக்காரு? அதானே எனக்கு ஒன்றும் புரியலையே. இவ்வளோ நேரம் மாஸ்க் போடாம தானே இருந்தாரு. விக்ரம் என்னாச்சு மாஸ்க் போட்டிருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாமா, லைட்டாக டஸ்ட் அலர்ஜி ஆகிடுச்சு, வெளியில் போனல அதான். ஓ அப்படியா டாக்டர், நீங்கள் உங்களுக்கு தெரியாததா? ஏமா இந்திரா, நீ சொல்லும்போது கூட பொண்ணை பற்றி நான் என்னவோ நினச்சேன். ஆனால் நேரில் பொண்ணு கண்ணுக்கு அழகா, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மருமகமா. ஆமாம், என் பேரனுக்கு ஏற்ற பேத்தி, அம்சமாக இருக்கிற அப்படியே மகாலட்சுமி கணக்கா. அண்ணன் மாட்ட போறடா நீ. பொண்ணு பார்க்குற அன்றைக்கி கூட மாஸ்க்கை கேட்டாமல் வந்திருக்கான். இவன் வந்துட்டான். சரி, எங்கே கார்த்தியை காணோம்? சபைக்கு ஒரு வாட்டி கேட்டுருங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு. எல்லாம் பிடிச்சிக்கிடுச்சு தானே கல்யாணம் முடிவு பண்ண வந்திருக்கு. இப்போ வேற கேட்கணுமா? ஆமாம்மா, இருந்தாலும் நம்ம முன்னாடி கேட்டால் அவங்க 2 பேரும் பதில் சொல்கிறது இன்னும் நல்லா இருக்கும்ல, கேட்டுருங்க. ஏன் தம்பி, பொண்ணு உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிற நேரத்தில் மாஸ்க் போட்டிருக்கு. மாஸ்க் கொஞ்சம் நேரம் கழட்டி வைக்கலாம்ல? கரெக்டும்பா, கொஞ்சம் அலர்ஜியாக இருக்காதான். அப்போ முறைக்கு ஒரு வாட்டி கேட்டுருங்க, என்ன மாப்பிள்ளை பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை தாயா எப்படி பதில் சொல்கிறார் பாத்தியா? அப்படியே எங்கள் அண்ணி ஒரு வார்த்தை கேட்டுருங்க. இப்போ நான் பிடிக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு தானே அசிங்கம். எதுக்கு இவ்வளோ தூரம் கூட்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க? நான் நேத்தியே ஹாஸ்பிட்டலில் சொன்னால பிடிக்கலன்னு. சொன்னேன், இப்போ எல்லாரும் முன்னாடி சொல்ல, எனக்கு ஆனால் உன்னை பிடிச்சிருக்கே, உனக்கு மட்டும் தானே என்ன பிடிக்கல? நான் சொல்லிடுவேன். சொல்லு. எப்பா பொண்ணு மாப்பிள்ளையை நீங்களே பேசிகிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன புரியும்? பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா நான் வாயை திறந்து சொன்னாதானே அடுத்து தட்டை மாற்றிக்கிட்டு பொண்ணுக்கு பூ வைக்க முடியும். ஆமாம்மா மருமகளே, எங்கள் முன்னாடி நீ ஒரு வாட்டி மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏன் பேத்தி வைக்க வர்றா? என்ன வெக்கமா? காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ, இலக்கண கவிதை எழுதிய அழகே. எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன். எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் அசிங்கப்படுத்திட்டேன்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. சொல்லு. ஆனால் ஏன் இவர் கண்ணை பார்த்து சொல்ல முடியல? உன்னால என் கண்ணை பார்த்து சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன், எனக்கு மாப்பிள்ளைய. அம்மா ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு மாப்பிள்ளைய சொல்லுமா. இலக்கண கவிதை எழுதிய அழகே,
உருகியதே என் உயிரே உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுது என்ன பிடிக்கலையா? ம் பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் பதில சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். என்னம்மா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? ம் பிடிச்சிருக்கு. ஒரே வழியாக எங்கள் அண்ணன் அடி வாங்காமல் தப்பிச்சிட்டான். ஆனால் இவர் என்னம்மா முடிக்கிற திருன்னு பொண்ணு பார்க்க வந்தால் ஒரு புள்ள முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நீ என்னன்னா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க? டெய்லி ஆஸ்பத்திரியில் அவரை பார்க்குற. அப்படி இருந்து என்ன இன்னைக்கு ஷாக்காகி நிற்கிற? ம் என்னம்மா மருமகளே எங்கள் பையனை பிடிச்சிருக்கா? இவர் தான் உங்கள் பையனா? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இவன் தான் எங்கள் பையன் விக்ரம். அண்ணி அண்ணனை கூட்டு போய் தனியாக விசாரணையை போடுங்க, எல்லாம் தெரிஞ்சிடும். அக்கா என்ன நடக்குதுங்க? அதான் சித்தி எனக்கும் தெரியல. என்ன? ம் ஈரம் வச்சுக்கிறேன். ம் ம் ஐயோ பாவம், இந்த பிள்ளைய வாயடிக்க வச்சுட்டானே. எங்கள் எல்லாருக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சம்மந்தியம்மா பூ வச்சிடலாங்களா? வச்சிருங்க, உங்கள் விருப்பம் தானே. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் பொண்ணு பார்க்க வந்தீங்க. அப்புறம் என்ன, பூ வச்சிடலாம். கல்யாணம் தெரியும், கையோட குறிச்சிடலாம். சரி, அப்போ கையோட பூ வச்சிருவோம். மாத்தனார் முறையில் இருந்தால் அவங்க தான் பூ வைப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கு அக்கா தங்கச்சின்னு யாரும் கிடையாது. நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போல்லாம் பூ வைக்கிற ஃபங்க்ஷனில் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தான் பூ வைக்கிறாரு. உங்கள் புள்ள கையிலே கொடுங்க வைப்பாரு. அதுவும் சரிதான், அவன் கட்டிக்க போகிற புள்ள தானே, அவனே வைக்கட்டும். தம்பி விக்ரமு, மா நீயே வை அந்த பூவை. நானா? பூச்சப்படாதீங்க தம்பி, வாங்கி வைங்க. ம் சரிக்கா, வைக்கவா? ம் ஃப்ராடு ஃப்ராடு. இலக்கண கவிதை இருக்குன்னா எழுதிய அழகே உருகியதே என் உயிரே உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. கல்யாண தேதியை குறிச்சிட்டு நிச்சயதார்த்தம் முத நாளே வச்சுக்கலாமா, இல்லை நிச்சயதார்த்தம் தனியாக பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நான் மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசணும். செத்தான் எங்கள் அண்ணன். ம் என்னம்மா டெய்லி தான் பார்க்குறீங்க, இன்னைக்கு என்ன மாப்பிள்ளைகிட்ட ஸ்பெஷலாக பேச போகிற? ஏதாவது பேசுவாங்க சம்பந்தி, அவங்க போய் பேசிட்டு வரட்டும். நம்ம அதுக்குள்ள கல்யாணம் தெரியும், அந்த விஷயம் நான் பேசுவோம். அதுவும் சரிதான். சரி, நீ மாப்பிள்ளையை கூட்டு போய் அப்படியே வீட்டையும் சுற்றி காமிச்சிட்டு பேசிட்டு வாமா. ம் சரிங்கப்பா. மாப்பிள்ளை சார் வரீங்களா? ம் வரலாமே. வாங்க இருக்கு. டே அண்ணா, அன்னி கூப்பிட்ற டோனே சரியில்லை, செத்த நீ.